கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம தொடர் பிரசங்கமாக யூதாவிற்கு ஏன் ஆளுகை வந்தது என்று சொல்லி, யூதா கோத்திரத்துக்கு ஏன் ராஜாதிபத்தியம் வந்தது, யூதாவுக்கு ஏன் செங்கோல் வந்தது, யூதா கோத்திரத்தை 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் ஒரு சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஒரு சில காரியங்களையும் நாம் என்ன செய்தோம், வேத வசனத்தின்படி படிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட அதில் தொடர்ச்சியாக ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். யூதா கோத்திரத்தில் வந்த தேவ மனிதனை நாம் பார்க்க போகிறோம். தாவீது என்கிற தேவ பக்தனை நாம் பார்க்க போகிறோம். அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை, நாம் அறியாத ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏசப்பா உதவி செய்வார். இந்த தாவீது தான் யூதா கோத்திரத்தில் முதல் ராஜாவாக எழும்பினார். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக இதே போல யூதாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததை போலவே இன்னொருவருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் சம்பவித்ததை ஒரு சில காரியத்தை பார்த்து நம்ம அப்படி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம போக ஏசப்பா உதவி செய்வாராக. கர்த்தருடைய நல்ல நாம் மயம்படுவதாக. 1 நாளாகமும் இந்த பிரசங்கத்திற்கு அடிப்படையான வேத வசனம் 1 நாளாகமும் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யூதா தன் சகோதரரை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது, ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யூதாவின் ராஜாதிபத்தியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யூதாவுடைய வாழ்க்கையில் அநேக சறுக்கல்களும் இழப்புகளும் வேதனைகளும் மரணங்களும் வந்தது. ஆரம்ப நாட்களிலே யோசேப்பு விற்கப்படுகிறதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காரணமாக இந்த யூதா காணப்பட்டார். இது வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடக்க போறதுக்கு முன் அடையாளமாக இருந்தது. அல்லேலூயா. எப்படி இயேசுநாதரை காட்டி கொடுக்கும்படி ஒருவன் என்ன செய்தான், யூதாஸ் என்கிறவன் எழும்பினான். அதே போல இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிற யோசேப்பு விற்கப்பட வேண்டியதா இருந்தது. அதற்கு விற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும். அதனால இந்த சம்பவங்கள் எல்லாம் நேரிட்டது. இதை நிமித்தம் வாழ்க்கையில குடும்பத்தை இழந்து போனா, சகோதரரை விட்டு, தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு, எல்லாரையும் விட்டு ஒரு வாலிபனாய் திருமணம் ஆகாதவனாய் என்ன செய்தான், அவன் அதுலாம் என்கிற இடத்துக்கு அவன் கடந்து போனான். அவன் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி அவன் என்ன செய்தான், அவன் போனான். அல்லேலூயா. போய் அவன் வாழ்க்கை குறைவுபட தொடங்கினது. அங்கே அவனுக்கு என்ன செய்த, திருமணம் பண்ணுகிற கானானிய ஸ்திரியை திருமணம் பண்ணுகிறான். கானானிய ஸ்திரியை திருமணம் பண்ணி அவனுக்கு 3 ஆண் மக்கள் பிறக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ 3 ஏர், ஓனான், சேலாங்கிற 3 ஆண் மக்கள் பிறக்கிறாங்க. அத மூத்த மகனுக்கு என்ன செய்கிறார்னா, ஒரு பெண்ணை என்ன செய்கிறார்னா, தாமார் என்கிற பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறான். ஆனா அவனுடைய மூத்த மகன் பொல்லாத நடக்கினால கர்த்தர் அடித்து என்ன செய்கிறான், அவன் மரணித்து போகிறான். அவனுடைய மூத்தவனுடைய மனைவியை என்ன செய்ய, அவன் மரித்து போனதுனால அவன் சுதந்திரம் உண்டாகும்படிக்கு என்ன செய்ய, அவனுடைய சகோதரனுக்கு தாமரை என்ன செய்ய திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அவனும் என்ன செய்யறான், இது என் அண்ணி மூலம், என் அண்ணனுடைய மனைவி மூலம் உண்டாகிற இந்த சந்ததி என்னுடைய சந்ததியாக இராதுன்னு சொல்லி தன்னுடைய வித்தை கீழே என்ன விழவிட்டு சந்ததி உண்டாகாதபடி கெடுத்ததுனால கர்த்தர் அவனையும் அடித்து கொன்று போட்டார். அல்லேலூயா. ஒரு உயிர் உருவாகிற, ஒரு ஜீவன் உலகத்தில் உண்டாகிற வெளியேறப்பட்ட பரிசுத்த உறவை அவன் அற்பமாய் அசட்ட பண்ணி அவன் அவமானப்படுத்தினபடினால, ஜீவன் உண்டாகாதபடி அவன் தடை பண்ணினபடினால் அவனையும் கொன்று போட்டார். அதற்கு முன்பதாக இந்த பரிசுத்த வாழ்க்கையாகிய இருக்கிற இந்த விவாக உறவை மூத்தவன் என்ன செய்தான், அற்பமாய் நினைத்ததனால் அவனும் என்ன செய்யப்பட்ட, கர்த்தரால் கொல்லப்பட்டான். இன்றைக்கு உலகத்துல நாம் வாழ்கிற காலங்களில விவாகமும் விவாக உறவும் கணவன் மனைவி உறவும் அது வெளியேறப்பட்டது ஆண்டவர் பார்வையில மகா பரிசுத்தமானதா இருக்குது. அது உலகத்தில் உயிரை உருவாக்குகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டதை பிசாசு மனிதர்கள் மூலம் அதை அசூசிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
அப்படிங்கிறத கடந்த வாரங்களில் நாம பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ அப்படி அவன் குறைவுபட தொடங்கினான். அவன் மனைவியும் மரித்து போனாள் என்று பார்க்க தாவீதை பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராங்க. ஓபேத்துக்கு ஈசாய் பிறந்தார், ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். இந்த தாவீதும் பிறக்க விடாதபடிக்கு, இந்த பூமியில அவதரிக்க கூடாதபடிக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். எத்தனையோ தடைகள் உண்டானது. ஆனா தாவீது பிறக்கிறதுக்கு தகப்பனுக்கே விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியை ஒரு சில காரணத்தினால என்ன செய்தாங்க, ஈசாயை விட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்? போவாஸ் ஒரு புறஜாதி மோவாபிய ஸ்திரியை திருமணம் பண்ணினதுனால உங்களுடைய தாத்தா ஒரிஜினல் யூத வம்சத்துல என்ன செய்யல, ஆமா வரல, கலப்பு வம்சத்துல வந்துட்டாரு. அதனால சனகரீப் சங்கத்துல, நியாய சங்கத்துல, 70 பேர் உள்ள பிரதான சங்கத்துல நீ தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. நீ ஒரிஜினல் கலப்படமற்ற யூத வம்சத்தில் நீ என்ன செய்யவில்லை, வரவில்லை. அதனால லேவி கோத்திரத்துக்கு அடுத்து யூத வம்சத்தில் உள்ளவர்கள் தான் தலைவர்களாக ஏற்படுத்தப்படுவார்கள், மதிக்கவும் படுவார்கள். ஆனா உன் பிறப்பிலே உன் வம்சத்திலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஈசாயுடைய மனைவியை பிரித்து விட்டார்கள். நாம் தெரிந்திருக்கிற சரித்திர பின்னணி சம்பவம் இது. பிரித்து விட்டார்கள். ஆனாலும் நான் ஒரிஜினல் யூதர் தான், கட்டளைகளை நியமங்களையும் முற்றுமுடிய கடைபிடிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு வேலைக்காரியை திருமணம் பண்ணி, அவள் என்ன செய்து யூத பிரமாணத்தின்படி என்ன செய்யணும், கட்டளைப்படி தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை என்ன செய்யணும், தள்ளி விட்டு நான் பிரமாணத்தை இன்றளவும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், கடைபிடிக்கிறேன், நான் முழு யூதன் தான், யூத வம்சத்தில் வந்தவன் தான் என்று சொல்லி நிரூபிக்கும்படி ஒரு திட்டத்தை செய்து தான் இழந்து போன பதவியும் தன் ஸ்தானத்தை மாத்திரமல்ல தன்னுடைய வம்சத்தையும் நிலைநிறுத்த வேண்டும், வம்சத்தின் பெருமையை நிலைநிறுத்தணும்னு ஈசாய் நினைத்திருந்த பொழுது இந்த காரியங்களை அறிந்த அவனுடைய மனைவி தன் வேலைக்காரி மூலம் இதை அறிந்து என்ன செய்த, மாறு வேஷத்தில் போய் வேலைக்காரி வேஷமிட்டு தன் கணவரோடு இணைந்து என்ன செய்தாள், கரு உருவானது. தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்திருந்து என்ன செஞ்சிட்டான், அவள் கன்சீவாய் இருக்கிறாளே, கற்பம் தரித்தது எப்படி, அவளை வெளியில கொண்டு வாங்க, கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஈசாய் நியாய சங்கத்தில் போய் முறையிட, உடனே யாரு, அந்த ஈசாயினுடைய மனைவி, நான் வேலைக்காரி வேஷம் போட்டு என்ன செய்தேன், நடந்த காரியெல்லாம் சொல்லி, இந்த கருவுக்கு இந்த குழந்தைக்கு காரணம் என்னுடைய கணவர் தான், அவர் வேலைக்காரியை திருமணம் பண்ணவில்லை, வேலைக்காரி வேடம் அணிந்து நான் தான் போய் என்ன செய்தேன், போயிருந்தேன், அதனாலதான் இந்த பிள்ளை உருவானன்னு சொன்ன உடனே பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் இப்படிப்பட்ட சதி செயல்களை, தந்திரமான செயல்களை ஈசாய் செய்து விட்டான் என்று சொல்லி நியாய சங்கம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் மேல நீ ஒரு காலமும் நீ தலைவராக இருக்க முடியாது என்று சொல்லி தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, அதிகாரம் பேர் புகழ் மாத்திரமல்ல, அவருக்கு அவமானமும் நிந்தையும் உண்டானது, கெட்ட பேரும் உண்டானது. இதற்கெல்லாம் காரணம் இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை தான் என்று சொல்லி தாவீதை பிறக்கும் முன்னே, உருவாகும் முன்னே தகப்பன் உதறி தள்ளிவிட்டார். இவன் பிறந்தாலும் இவன் என்னுடைய சுதந்திரவாளியா இருக்க முடியாது, என் பிள்ளையா இருக்க முடியாது, இவனை அடிமையை போலதான் நடத்துவேன், வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்த அடிமையை போலதான் இவன் என்ன செய்வேன், நடத்துவேன் என்று சொல்லி அந்த நியாய சங்கத்துக்கு முன்பதாக சொல்லிவிட்டு என்ன செய்தார், இந்த பிள்ளையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை தத்து பிள்ளையாய் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவர் பாடுகிறார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நீ பேர் சொல்லி அழைத்தீங்க, எல்லாம் உருவாகும் முன்னே, அபயங்கள் உருவாகும் முன்னே நீ தெரிந்திருக்கிறீங்க. சங்கீதம் 139 சொன்னவர், நான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து பூமியில விழும்போது உம்முடைய சார்பாகவே என்ன செய்த, பூமியில எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, தாய் கூட ஆதரவு இல்லை, இது செத்து போகாம இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன செய்யணும், பால் மட்டும் கொடுத்து என்ன செஞ்சிரு, வளர்த்து விட்டுரு, அவ்வளவுதான். அப்படி சொன்னாங்க. பிறக்கும் போதே உம்முடைய சார்பில் தான், உம்மை நம்பிதான் அந்த பூமியிலே நான் பிறந்து விழுந்தேன் என்று அந்த தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இப்படி எல்லாம் தடைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் இவ்வளவு பிரச்சனை,
இவ்வளவு இக்கட்டு, இவ்வளவு போராட்டம் வந்தும் தாவீது உருவாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாருங்க, சவுல் 1 வருஷம் அரசாண்டு முடித்து 2வது வருடத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அரசாண்டு கொண்டிருக்கிறான். ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்போ இந்த அரசாண்டு கொண்டிருக்கிற 2வது வருடத்துல ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாருன்னா, ராஜாவாய் இருக்கிற சவுலை கொண்டு நீ என்ன செய்யணும், அமலேக்கிய ராஜாவை நீ என்ன செஞ்சிரு, அவனை முற்றிலும் அழித்து போட்டு அங்க இருக்கிற ஆடு மாடுகள் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டு 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2வது வசனம். நீ போய் மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் எல்லாவற்றையும் அமலேக்கியனை கொன்று போடு, அந்த ராஜாவை கொன்று போடு, ஆகாகு ராஜாவை கொன்று போடு, அவனுடைய புருஷர்களிலிருந்து ஸ்திரீகளிலிருந்து பெண்கள் வரைக்கும் குழந்தைகள், ஆடு மாடுகள், ஒட்டங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் கொன்று போடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அநேக இடங்களிலே ஆண்களை கொன்று போடுங்க, மற்றவைகள் எல்லாம் கொன்று போடுங்க, பெண்களை என்ன செய்துங்க விட்டு விடுங்க, பிடித்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வாங்க, இல்ல ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, அப்படி எல்லாம் கர்த்தர் சொல்லுவாரு. இந்த இடத்துல எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அப்படி எல்லாத்தையும் கொன்று போட சொன்னார் என்று சொன்னால், அவர்கள் அவ்வளவு கொடூரமானவர்களாய் இருந்தார்கள். ஏன்னா இந்த அமலேக்கியர்கள், ஒரு சில சரித்திரம் சொல்லுகிறது, இவர்கள் மிருகங்களோடு கூடவும் தவறான உறவுகள் செய்திருந்தார்களாம். அதனால ஒரு கொடிய வியாதி, எப்படி தவறான உறவுகள் கொண்டா HIV, எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வருகிறதோ, அது போல மிருகங்களோடும் தவறான உறவுகளை கொள்ளுகிற பழக்கம் இந்த அமலேக்கியருக்கு இருந்ததாகவும், அதனால கொடூரமான கொடிய வியாதிகள் போன்றவைகள் பரவி இருந்ததாகவும், இப்படிப்பட்ட கொடிய பழக்கங்கள் வரக்கூடாதுன்னா அமலேக்கியன்ல ஒருத்தனை உயிரோடு இருந்தா அவன் அந்த பழக்கத்தை என்ன செய்வான், உனக்கு கற்றுக் கொடுப்பான், அவன் செய்வான், அவனை பார்த்து நீ கற்றுக்கொள்வார். அதனால ஒருத்தனை விடாமல் கொன்று விடு. 2வது, அந்த மிருக ஜீவன்களை கூட என்ன செய்யாத, அதுவும் தீட்டுப்பட்டிருக்கு, அதுவும் ஆமா அதுவும் அவசியம் இல்லாதது, அதனால அதை மீதி வைக்கவே எல்லாவற்றையும் கொன்று போடு என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், கொள்ளை நோய்களோ கொடூரமான பாவங்களோ அவர்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி முற்றிலும் நிர்மூலமாக்கி போடு விடுன்னு சொன்னாரு. ஆனா அதை யார் ஏற்றுக்கிறல? சவுல் ஏற்றுக்கொள்ளல. ஜெயிச்சான், ராஜாவையும் என்ன செய்யல, ராஜாவையும் கொல்லவில்லை. நல்ல கொளுத்தவையில நன்மையான ஆடு மாடுகளை எல்லாத்தையும் என்ன செய்தான், பிடித்து வைத்திருந்தான். அல்லேலூயா. பிடித்து வைத்ததும் இல்லாம அவன் சொல்லுகிற காரியம் 15வது வசனத்துல, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், சோத்திரம். இங்க ராஜாவையும் கொல்லல, ஆடு மாடு மிருகஜீவன்களையும் நலமானவைகளை அவன் கொல்லல.
பொருள் ஆசை. கேட்டா தீர்க்கதரிசி கேட்கிறார், எல்லாத்தையும் கொன்றுபடுன்னு கர்த்தர் சொன்னான்னு சொன்னா, இப்ப இவர் என்ன சொல்றாரு? யாருக்காக? உம்முடைய கர்த்தருக்காக. யார்கள் தப்ப விட்டார்களாம்? ஜனங்கள் தப்ப விட்டுக்கிறாங்க, உம்முடைய கர்த்தருக்கு பழி செலுத்தும்படி என்று சொன்னா. கர்த்தர் உடனே சாமுவேல் சும்மா விட்டுருவாரா? இல்ல. கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ணி வித்தாரே, அபிஷேகம் பண்ணி வித்ததுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? ஆமா, கர்த்தர் உன்னை ராஜாவா வச்சிருக்கிறாரே, அவர் வார்த்தையை கீழ்ப்படியணுமே, ஆனா நீ அது செய்யாம இருக்கிறையே, எல்லாத்தையும் அழித்து போடணுமே. 19ஆம் வசனத்தை இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமற் கொள்ளையின் மேல் பறந்து, கொள்ளையின் மேல் பறந்து, எதுல பறந்து? கொள்ளை மேல் பறந்துனா அவருக்கு ஆவல் வந்துருச்சா, இந்த ஆடு நல்லா இருக்கு, இந்த மாடு நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இந்த நல்லா இருக்குன்னு அவன் ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா கழுதையை தேடி என்ன செஞ்சா? அப்படி சொல்லுங்க. கழுதையை தேடி அடைஞ்சவருக்கு, காரு தேடி அடைஞ்சவருக்கு பென்ஸ் காரை அடைஞ்சா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒட்டகம் கழுதை ஆடு மாடு மிருகச்சுகளை விட மனதில்லை. கொள்ளையில பறந்த நீ அப்படின்னு அவர் பறந்துக்கிட்டாரு. என்ன இப்படி சோத்தை பார்த்து இப்படி பறக்கிற? நம்ம சொல்லும் பார்த்தேன், சோத்தை காணாத மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கிற. நம்ம ஊர் பேச்சு சொல்லும் பார்த்துறீங்களா? சோத்தை காணாம பறக்கிறத பாரு, கொஞ்சம் பொறு ஆறட்டும், வாய் சுட்டுச்சு, இவர் கை சுட்டுச்சுன்னு இருக்க அப்படி சொல்லி நம்ம திட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? இவன் கொள்ளையை பார்த்து என்ன செஞ்சுட்டான்? அந்த ஆடு மாடுகள் ஒட்டகத்தை கழுதையை பார்த்து அவனுக்கு கிடைச்சது அப்படிங்க, ஒன்னையும் விட்டுறக்கூடாடா, விடுறா அப்படி ரொம்ப அப்படி சீக்கு வந்த மாதிரி நம்புறதை போட்டு தள்ளிட்டு நல்லதெல்லாம் சுட்டிட்டான். இதை சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கலன்னா எங்க கொண்டு வந்திருப்பான்? ஏன் அரண்மனைக்கு பின்னாடி எனக்கு என்ன செஞ்சிருங்க, கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு இருப்பா. அப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டேன்னு என்ன ஆடு மாடு சத்தம் கேட்குது, இது எல்லாம் யாருக்கு பலியிட போறோம்? அது அவர் கேட்கலன்னா அது அவருக்கு கிடையாது, கர்த்தருக்கும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ கேளாமல் போனீர் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு இந்த ராஜாவையும் கொல்லல, அதனால கர்த்தர் உன்னை என்ன செஞ்சார்? புறக்கணித்து தள்ளி விட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார். 26ல சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் போகும்படி. சாமுவேல் திரும்பும் போது என்ன செய்தான்? சால்வையை பிடித்து தொங்கி கொண்டிருந்தான். சால்வை என்ன செஞ்சிருச்சு? கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி சொல்றார் 28ல, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு. கிழிப்பாரு. சவுல் செத்தவுடனே அவன் பையனுக்கு என்ன செய்கிறது? அந்த ராஜ்யம் என்ன செய்யுது? போகிறது. அந்த ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. பிரிஞ்சு யார் பக்கம் போய் சேருது? தாவீது வசமா கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க சேர ஆரம்பிச்சாங்க. அப்போ எப்படி இந்த சால்வை கிழிந்ததோ அது போல ராஜ்யம் கிளிய ஆரம்பித்தது, பிரிய ஆரம்பித்தது, சிதற ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு மனு புத்திரனும் அல்ல என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அங்க சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக வருடங்களாக இவர் துக்கித்துக் கொண்டிருந்தார். நாம நினைக்கிறோம் இங்க துக்கிச்சாரு உடனே கிளம்பி போயிட்டாரு தாவீதை அபிஷேகம் பண்ண நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லும் பொழுது, இந்த தீர்க்க தரிசனம் வரும் பொழுது தாவீது என்ன செய்யலையாம்? பிறக்கவே இல்லைன்றாங்க. தாவீது அப்போது பிறக்கல. பிறக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன செய்கிறாராம்? இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதா சொல்லுகிறார்கள். சவுல் ஒரு சில வருஷம் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 1ஆம் ஆண்டு ஆட்சி பண்ணி 2வது வருஷம் வாசிச்சோம். நம்ம 14வது அதிகாரத்துல வாசிச்சோம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம்.
13வது அதிகாரத்தில் வாசிச்சோம். அப்படியே பின்னாடி வர ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆட்சி முடிஞ்சிருக்குது. அதற்குள்ள என்ன செய்தார்? சவுல் என்ன செய்தார்? ராஜ்யபாரத்தை என்ன செய்ய இழந்துட்ட. ஆனாலும் ஏன் உடனே ஆட்சி யார் கையில கொடுக்கல? தாவீது கையில கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உடனே சவுல்ட்ட இருந்து தாவீதுட்ட கொடுக்கறதுக்கு உடனே தாவீது அங்க எல்லாம் என்ன செய்யல, இன்னும் பிறக்கல. ஏன்? சவுல் 40 வருஷம் ஆட்சி செஞ்சார். கிட்டத்தட்ட 2-3 வருடத்துக்குள்ளதாக, ஒரு சில வருடத்துக்குள்ளதாகவே உன் ராஜ்யபாரத்தை உன்னை விட உத்தமனுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வாக்கு கொடுத்துட்டார். அதற்கப்புறம் தாவீது என்ன செய்கிறார்? பிறக்கிறார். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தாவீது பிறக்கிறார். தாவீது பிறந்து வளர்ந்து வாலிபமாயி பயிற்சி பெற்று தேறின பூரண புருஷனாய் மாறுகிற வரைக்கும் யார் கையில் இருந்தது? சவுல் கையில் இருந்தது. அல்லேலூயா. சவுலுக்கு 40 வருஷம் முடியும் போது தாவீதுக்கு 30 வயதாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்க, சவுல 40 வருஷம் பூரணமா ஆட்சி செய்ய வச்சாரு. இல்ல, உண்மை உத்தமுள்ளவன், இருதயத்துக்கு ஏற்றவன், ஒரு நல்ல ராஜா எழும்பும் வரைக்கும் இவன் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்யல. சிங்காசனத்தை பிடிச்சு காவல் காத்துக்கிட்டு இருந்தான். கிரீடத்தை தலைமையில வச்சு அவன் ராஜாவாக ஆளல. அந்த கிரீடத்தை பாதுகாப்பா பத்திரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? காவல் காக்கிற வேலையை தான் 40 வருஷம் செஞ்சுட்டு இருந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ பிறக்கும் முன்னே கர்த்தர் உனக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு அதை யாரோ ஒருத்தர் என்ன செய்யறாங்க? அந்த தரிசனத்துக்காக காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தை ஒருத்தங்க காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் மேன்மையை, இந்த ஸ்தானத்தை நான் அடைய முடிச்சதுன்னா, இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு முன்பு எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை என்ன செய்திருந்தாங்க. இந்த தரிசனத்தை அவர்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க? சொல்லுங்க. காத்து கொண்டிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? இந்த ஊழியம் ஆட்கள் இல்லாதபடி இருந்தது, ஆத்துமாக்கள் இல்லாமல் இருந்தது, முற்றிலும் இந்த சபையில் ஆள் இல்லாம என்ன செய்து இருந்தது, அது மூடப்படுகிற சூழ்நிலையில் இருந்தது. ஆனாலும் தேவ மனிதரை கொண்டு இதை என்ன செய்யல, இந்த ஊழியத்தை அடைக்க விடல, மூட விடல, நிறுத்த விடல. அதற்கேற்ற தேவ மனிதர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்தார்? வைத்தார். ஒன்றுமில்லாத இந்த இடத்தை ஒரு சில தேவ மனிதர்களை கொண்டு கட்டி எழுப்பினார், உருவாக்கினார், அசிவாரம் போட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக? ஏனென்று சொன்னா, இதை கர்த்தர் முன்பதாகவே ஒரு தரிசனத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? அந்த தரிசனத்துக்குரியவனே ஒருத்தனை என்ன செஞ்சார்? பூமியில பிறக்க வைப்பார். வைத்து அவன் வரும் வேலை வரை என்ன செய்தார்? காத்திருந்தார். இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேன்மையான ஸ்தானத்தை, அந்த மேன்மையான தரிசனம் நிறைவேறுவதற்காக நீங்க இங்க தானா வரவே இல்லை. உங்களை உருவாக்கும்படிக்கு இந்த ஊழியத்தையும் கர்த்தர் காப்பாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தலைவர்களாக, தரிசனம் உள்ளவராக எழும்பும்படிக்கு அதற்கேற்ற ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து உங்களை உருவாக்கி உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. தாவீதையும் கர்த்தர் பழக்க வைத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தகப்பனால் தாயால் தள்ளப்பட்டவர்கள், சகோதரனால் அற்பமாய் பார்க்கப்பட்டவங்க, இவருக்கு யார் பயிற்சி கொடுத்திருப்பாங்க? இவருக்கு யார் கற்றுக் கொடுத்திருப்பாங்க? ஒரு விசை சிங்கம் வந்து பயிற்சி கொடுத்தது, ஒரு விசை கரடி வந்து பயிற்சி கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக நேரம் ஆடுகள் பயிற்சி கொடுத்தது. ஏன்? அங்கங்கே மந்தையை வெட்டி சிதறி ஓடும் பொழுது அந்த ஆடு சிதறி போகாதபடி மந்தைக்குள்ள வரும்படி கல்லை எடுத்து என்ன செஞ்சிருப்பான்? கவனை சுத்தி 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 என்ன செய்வான்? ஆடுகளுக்கு முன்னாக எரிஞ்ச உடனே அந்த கல்லு போய் டுபீர்னு விழுந்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு பதறிக்கிட்டு எங்கிட்ட ஒடியாரோம்
மந்தைய பார்த்து ஓடியாராம். அப்ப ஆடுகள் வச்சு பயிற்சி கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து சிங்கத்தை வச்சு பயிற்சி கொடுத்தாரு. அப்புறம் கரடி வச்சு என்ன செய்தாரு? பயிற்சி கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரே பயிற்சி கொடுத்தார், கர்த்தரே பழக்குவித்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு பயிற்சிவிக்கிறவரும் பழக்குவிக்கிறவரும் கர்த்தரே. அதனாலதான் சங்கீதத்தில் தாவீது பக்தன் சொல்லும் பொழுது, சங்கீதம் 18:34 வாசிக்கலாம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு, வெண்கல வில்லும், இரும்பு வில் இல்லைங்க, வெண்கலம், இரும்பை விட வெண்கலம் உறுதியானது சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஈஸியா அது உடைஞ்சு போகாது. வெண்கலத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஸ்ட்ராங்கா வெயிட்டா இருக்கிறதுல இரும்புனா அதை விட உறுதித்தன்மை வாய்ந்தது வெண்கலம். இங்க வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்தாராம்? கைகள் என்ன செய்தாரு? யுத்தத்துக்கு பழக்குவித்தார். சங்கீதம் 144:1 சொல்லும் போதும், 144:1, என் கைகளை போருக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கைய விரல யுத்தத்துக்கு கண்மலையாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? பழக்குவித்தார் என்று இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தாவீதை கர்த்தர் இவ்வனமாய் பழக்குவித்தார். அப்புறம் என்ன செய்தார்? ஏலா பள்ளத்தாக்குல ஒரு நாள் என்ன செய்தார்? இந்த பயிற்சி எல்லாம் போதும், மிருகங்கிட்ட ஆடு மாடுகிட்ட நீ கரடிட்ட சிங்கத்திட்ட எடுத்த பயிற்சி போதும், இப்ப எங்க பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு? மனிதர்களிடத்துல போய் என்ன செய்யணும்? பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குன்னு கோலியாத்து முன்பதாக போய் என்ன செய்தார்? நிப்பாட்டி யுத்த காலத்துல வெற்றியை கொடுத்தார். காட்டுல பயிற்சி பெற்றவன் நாட்டில வெற்றி பெறுகிறான். அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுகிறவன் வெளியரங்கமாய் பிரகாசிக்கிறான், ஜெயம் பெறுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கமத்தை கொன்ற பொழுதும் கரடியை கொன்ற பொழுதும் அவனை பாராட்டுறதுக்கும் அவார்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவன் சொன்னதை நம்புறதுக்கும் நாதி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட வயசு அவனுக்கு 17, 18, 20க்குள்ளதான் இருந்தது. அந்த வயசுல சிங்கத்தையும் கரடி கொல்ல வாய்ப்பு இல்லை. அதை ஒரு கதையாவே நினைச்சிருப்பாங்க. அவன் யார் எடுத்துன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் பயிற்றுவித்தார். வாசிப்பதில் தேறினவனாய் கர்த்தர் மாற்றினான். வாசிக்கிற ஞானம், இசை ஞானம், பாடல் ஞானம், யுத்த ஞானம் எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவன் வாசிப்பதிலும் தேறினவனாய் யுத்த சமர்த்தனாய் அவன் மாறிவிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குதுங்க? எல்லாம் வனாந்தரத்துல தான் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் கோலியாத்தை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருகிறார். அந்த வெற்றி நிமித்தம் அவன் தாவீதோடு, சவுலோடு கூட கீழே இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அங்க பயிற்சிவிக்கப்படுகிறான், பழக்குவிக்கப்படுகிறான். இதெல்லாம் பயிற்சி காலங்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அந்த பயிற்சியை கொடுத்துட்டாரு. போதும்பா, இனி இவன் கீழே நீ என்ன செய்யக்கூடாது. நீ பயிற்சி எடுத்துக்கிட்டே எவ்வளவு காலம் இருப்ப. இனி நீ என்ன செய்யணும்? பயிற்சி கொடுக்கிற காலம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பயிற்சி எதுவரைக்கும் தாவீது எடுத்தார் என்று சொன்னா, ஏறக்குறைய 1 சாமுவேல் 21வது அதிகாரம் வரைக்கும் அவர் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார். 22வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 22ல் தாவீது பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்ம வாசிச்சோம், அதுல்லாமுக்கு ஓடி போனான் யூதா. தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனான், சனத்தை விட்டு பிரிந்து போனான் அதுல்லாம். இப்ப இந்த தாவீதும் எங்க வருகிறான்? அதுல்லாமுக்கு இவன் பிரிஞ்சு வரல, அதுல்லாமுக்கு விரட்டி விடப்படுகிறான். யாரால? அன்று குடும்பத்தால யூதா என்ன செய்யப்பட்டான்? வேதனை நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம் பிரிந்து வர வேண்டிய சூழ்நிலை. அதே போல இன்னைக்கு தாவீதால, அவனுடைய சொந்த மாமனாரால துரத்தி விடப்படுகிறான், விரட்டி விடப்படுறான். எங்க?
அதுல்லாமுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அதுல்லாமுக்கு ஓடணும்? ஏன்னா உன்னுடைய முப்பாட்டன் யூதா எங்க போய் தங்கி இருந்தாரு? அதுல்லாம்ல போய் இருந்தாரு. அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறணும், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா இப்ப யூத வம்சத்துல முதல் ராஜாவாக போகிற தாவீது எங்க போகணும்? அதுல்லாமுக்கு ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அதுல்லாம் எங்க இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த அதுல்லாம் பெத்சிமேஸ்க்கு பக்கத்துல இருக்குது. பெத்சிமேஸ்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்த்த இடம் எங்க? பெலிசிய தேசத்துல 7 மாதம் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இது 1 சாமுவேல்ல இருக்குது. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். 1 சாமுவேல் 4:5 அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7 மாதத்தை இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 7 மாதம் அங்க இருக்குது. தாகூன் சில தலை கையின்னு உடைந்து விழுகுது. இது இங்க இருந்தா சரிப்படாதுன்னு ஆலயத்தை விட்டு என்ன செய்யறாங்க? எடுத்து வேற வேற ஊருக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனா அங்கெல்லாம் என்ன செய்யுது? பிளேக் நோய் வருது. பிளேக் நோய் வந்து நிறைய பேர் சாகுறாங்க. அப்படியே ஊர்வலமா கொண்டு போயிட்டு இருக்கும்போது எங்கேயும் போகுது? எக்ரோனுக்கு போறாங்க, கொண்டு போறாங்க. எக்ரோனு கொண்டு போனா அங்க உள்ள ஜனங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, இங்கேயும் சாவு வந்துடும், தயவு செய்து இங்க கொண்டு வந்துறாங்க, இஸ்ரவேலின் தேவன் எங்களை எல்லாம் கொண்டு போட்டுற போறாரு, ஏற்கனவே பட்டணத்திலாம் சாவு மும்முரம் ஆகிட்டு இருக்கு, தயவு செய்து இந்த பெட்டி இங்க கொண்டு வராதிங்க அப்படின்னு அவங்க கதறாங்க. இப்ப பெட்டி எங்கேயுமே கொண்டு வரக்கூடாதுன்னா இந்த பெட்டி எங்க தான் கொண்டு போறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பெத்சிமேஸ் அதுல்லாம் கெபிக்கு பக்கத்துல தான் இருக்குது. இந்த பட்டணம் பெத்சிமேஸ் பட்டணத்து பக்கத்துல. ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்தை கொன்று வீழ்த்தினார் பாத்தீங்களா? அந்த ஏலா பள்ளத்தாக்கு இந்த அதுல்லாம் கெபிக்கு, அந்த அதுல்லாம் பட்டணத்துக்கு ஒரு சில கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. அப்படி சொன்னா பெலிசிய தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் பார்டர் கிட்ட இருக்குது இந்த அதுல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க நம்ம வாசிக்கும் போது அதுல்லாம் கெபி என்று வாசிக்கிறோம். அதுல்லாம் கெபி மட்டும் கிடையாது, அதுல்லாம் ஒரு பட்டணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். லிப்னாவின் ராஜா ஒன்று, அதுல்லாமின் ராஜா ஒன்று. இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா தலைமையில கானானிய ராஜாக்களை முறியெடுத்தாங்க. 31 ராஜாக்களை முறியெடுத்தாங்க. அந்த 31 ராஜாக்களுடைய பேர் பட்டியல் இங்க இருக்குது. அதுல அதுல்லாமின் ராஜா அப்படின்னா அதுல்லாம் ஒரு பட்டணமா இருந்துச்சு. அந்த பட்டணத்துக்கு ஒரு ராஜா இருந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது குறுநில மன்னர்கள் சின்ன சின்ன பட்டணங்களை ஏற்படுத்தி குறுநில மன்னர்களா இருந்து அங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நாம நினைக்கிறோம் அதுல்லாம் ஒரு கெபி கிடையாது, அதுல்லாம்ங்கிறது ஒரு பட்டணம். அதுல பல ஏராளமான குகைகள் இருக்குது. இந்த அதுல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உயரமான பாறைகள், குன்றுகள், மலை, சின்ன சின்ன மலை இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும் இந்த அதுல்லாம். அந்த இடத்துல பார்த்தா நிறைய கெபிகள் என்ன செய்யுது? கெபிகள் நிறைய இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டமா தரையா இருக்கிற மாதிரி இருக்கும், மேடு மாதிரி இருக்கும். மேல செடி கொடி எல்லாம் முளைச்சிருக்கும். ஆனா கீழே என்ன இருக்கும்? கெபி இருக்கும். நிறைய கெபிகள் நிறைந்த பட்டணம். அதுல்லாம் என்று சொன்னா ஒரு அர்த்தம் மறைவிடம் சொல்றாங்க. அதுல்லாம்னா என்ன அர்த்தங்களா? மறைவிடும். நிறைய கெபி இருக்குது. நம்ம ஊர் குகை மாதிரி ஒரு ஆளு 4 ஆள் போய் உள்ள உட்கார்ற மாதிரி கிடையாது. ஒரே நேரத்தில் 1000 பேர் உட்கார்ற கெபி எல்லாம் இருக்குது. ஒரே நேரத்தில் எத்தனை பேருங்க? 1000 பேர் உட்கார்ற கெபிகள்லாம் அங்க இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க யாரு ஓடுகிறான்? தாவீது ஓடுகிறார், விரட்டி அடிக்கப்படுகிறார். யூதா புலம்பின, யூதா அழுத, யூதா இழந்த எல்லா வேதனையான காரியங்களை எல்லாம் அதை நிறைவேற பண்ணும்படி அதுல்லாம் கெபிக்கு நேரம் யார் ஓடி வர்றான்? தாவீது ஓடி வர்றாங்க. அது வரைக்கும் தாவீதின் குடும்பம் கூட வந்ததா சொல்லப்படவே செய்யாது. அந்த 1 சாமுவேல் 22:1 வாசிங்க.
கேட்டு உடனே அங்க எல்லாரும் அங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், அந்த கெபிக்கு போயிட்டார்கள். அல்லேலூயா. அங்க போனது உடனே மாத்திரம் இல்ல, இவர் ஒளிந்திருந்தா மறைந்திருந்தா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த ரகசியமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஏறக்குறைய எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது? அடுத்து 2வது வசனம் வாசிங்களேன். ம் 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 ஏறக்குறைய 400 பேர் அவருக்குள்ள இருந்தாங்கன்னு இருக்குது. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல ஏறக்குறைய 400 புருஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். அதுல அநேகமான பேர் திருமணமானவர்களா இருந்துக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏறக்குறைய ஆமா, அதிகபட்சம் 400 குடும்பம் எங்க வந்துருச்சு. அப்ப தோராயமா ஒரு 1000 பேராச்சும் இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப தாவீது ஒரு கெபிக்குள்ள போய் இருக்கிறானா, 1000 பேர் அந்த கெபிக்குள்ள உட்கார முடியுமா? கெபிகள் நிறைந்த, குகைகள் நிறைந்த பட்டணம் அது. மேல புள்ள பாறையா மலையா இருக்குது. ஆனா உள்ள நிறைய என்ன செய்கிறது? குகைகளா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த கெபிகள், அந்த குகைகள் நிறைந்த, அதை தேடி எங்க வர்றாங்க? தாவீது மறைந்திருந்தான். ஆனா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்கல. ஒளிஞ்சிருந்தானா இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காது. ஆனா தாவீது எங்க இருக்கான்னு தெரியும். அது இல்லாமல மறைஞ்சிருக்கான்னு தெரியும். அங்க நிறைய கெபிகள் இருக்குது. அந்த அது இல்லாமல தான் அவன் என்ன செஞ்சிருக்க, மறைஞ்சிருக்கான். ஒளிஞ்சிருக்குன்னா அவன் எங்க இருக்கிறானே யாருக்குமே தெரியாது. இப்போ ஒளிஞ்சில்ல, எங்க இருக்கிறான்? அது இல்லாம பட்டணத்துல அங்க கெபிகள் இருக்கிற இடத்துல இருக்கிறான் தெரியும். ஆனா எந்த கெபியில இருக்கிறான்னு யாருக்கு என்ன செய்யாது. அது மறைஞ்சிருக்கிறான். அதனால இப்ப எல்லாரும் எங்க வராங்க? அது இல்லாமக்கு தேடி வர்றாங்க. அந்த மறைவு இடத்துக்கு தேடி வர்றாங்க. யாரு? ஒடுக்கப்பட்டவங்க, கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்களாம் தேடி வர்றாங்க. ஏன் ஒடுக்கப்பட்டவங்க? சமூகத்தால தள்ளிவிடப்பட்டவங்க. அவங்க யாரை தேடி வர்றாங்க? அடுத்து கடன் பட்டவங்க, கடன்காரங்களை அடிமையாக்கிடுவாங்க. இப்ப நான் என் கடன் கட்ட முடியல, என் மனைவி பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க? அடிமையாக்கி என்ன ஜெயில போட்டுருவாங்க, நான் கடன் கட்டுற வரைக்கும். இப்போ என் மனைவி பிள்ளையும் காப்பாற்றணும், நான் ஜெயிலுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. இப்ப தப்பிச்சு ஓடி வர்றாங்க. குடும்பமா என்ன செய்யறாங்க? ஓடி ஆட்ட வர்றாங்க தாவீதுட்ட. முறுமுறுக்கிறவங்க, எதுக்கெடுத்தாலும் புலம்பி அலைஞ்சு திரியிறவங்க, இவங்களை குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கவே முடியாது. இவங்களும் குடும்பத்தால துரத்தப்பட்டவங்க எங்க ஓடி வர்றாங்க? தாவீதுட்ட ஓடி வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரித்திர குறிப்பு சொல்லுது, இதுல தான் அகித்தோப்பேல் வந்து சேர்ந்ததாகவும் பல முக்கியமான பலவான்கள், சௌரியவான்கள், ஞானவான்கள் யார்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறாங்க? அப்ப முறுமுறுக்கிறவங்க, அப்ப கடன்பட்டவங்க, அப்போ ஒடுக்கப்பட்டவங்க. இந்த டீமு தான் பின்னாடி தாவீதுனுடைய சாம்ராஜ்யத்தின் முதுகெலும்பாய் இருந்தாங்க. பலத்த சௌரியவான்கள், மகா பராக்கிரமசாலிகள். ஒருவன் குறைஞ்சது 300 பேரை, அதிகபட்சமா 800 பேரை, 1000 பேரை ஒருத்தன் என்ன செஞ்சிருவான். அந்த மாவீரர்கள் யாருங்க? கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க. இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலே மகா பெரிய மாவீரர்கள் இவர்கள் தான். யாரை தேடி வந்தாங்க? குடும்பம் துரத்தி, மாமனார் அடிச்சு துரத்தி கொலை செய்ய பார்த்த குற்றவாளியாய், அரசாங்க குற்றவாளியாய் காணப்படுகிற தாவீதை தேடி அவன் கூட வந்தவங்க அவனை விட மோசமானவர்களாய், அப்படிப்பட்டவங்க அவங்க வந்தாங்க. அல்லேலூயா. எல்லாம் இழந்து பிரிந்து வந்து மனைவி பிள்ளை எல்லாத்தையும் விட்டு வந்து தவித்து கொண்டிருக்கிறான். அது இல்லாமக்குள்ள யூதா வருந்தினது போல யாரும் தாவீதும் வந்து அங்க புலம்பிட்டு இருக்கிறா. அப்படி இல்ல இல்ல இல்ல, இது புலம்புறதுக்கான நேரம் இல்லை, இது வருந்துறதுக்கான நேரம் இல்லை, நீ எழும்புறதுக்கான நேரம்னு சொல்லி கர்த்தர் 400 குடும்பத்தை என்ன செஞ்சாரு? முதல் இராணுவம் அங்கதான் அமைக்கப்பட்டுச்சு. முதல் அரசாங்கம் அங்கதான் உண்டாக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? தாவீதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கல்லிலே சிங்காசனம் செஞ்சாங்க. குகைக்குள்ளேயே ஒரு இடத்த தோண்டி, சுவரில் தோண்டி அப்படி உட்கார்ற மாதிரி என்ன செய்தாங்க? கல்லுல சிம்மாசனத்தை செதுக்கி அவன் உட்காரும்படி செய்து வைத்தார்கள்.
அவன் அப்படி உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும்? அவன் 17 வயசுல ராஜ அபிஷேகம் ஊத்திட்டாங்க. இன்னைக்கு ராஜா, நாளைக்கு ராஜா, அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் மாமனார் என் பொண்ணு, அது சவுல் ராஜாவுடைய பொண்ணை கட்டினா அடுத்த ஸ்தானத்தம், அடுத்த சிங்காசனம், அடுத்த சிங்காசனம் பார்த்தா அவனை விடவே யோனத்தானோட நல்ல டீப் ஆயிட்டமே, அடுத்த சிங்காசனம். முத வனாந்தரத்துக்குள்ள, பூமிக்கடியில, ஒரு குகைக்குள்ள முதல் சிங்காசனம் அவனுக்கு உண்டு பண்ணி 400 குடும்பங்கள் அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க. அவன் ஆலோசனை சொன்னான், அவன் நியாயம் விசாரித்தான், அங்க அரசாட்சி செய்தான். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது அந்த அதுல்லாமலே மறைந்திருந்ததா சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க அவன் மறைந்திருந்து ஆட்சி செய்கிறான், அங்க ஆளுகை செய்கிறான், அங்க எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் பயிற்சி கொடுத்தான். தனி மனிதனாய் அவன் அங்க போய் கெபிக்குள்ள இறங்கினான். வெளியில வரும்போது ஒரு சேனையாய் எழும்பி என்ன செய்தான்? வந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் அதிகபட்சமா சொல்லும்போது அந்த சரித்திர ஆராய்ச்சியாளர், அந்த ஆராய்ச்சி செய்யறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாவீதுக்கு 12 சீசர்கள் இருந்ததா சொல்றாங்க. அந்த அதுல்லாமல கெபி இருக்குது. அந்த கெபிக்குள்ள போய் பார்த்தா, அந்த குகைக்குள்ள பார்த்தா 12 சின்ன சின்னது இருக்குது தங்குறதுக்கு. இதெல்லாம் யாருன்னா தாவீதனுடைய 12 சீசர்கள்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த 12 சீசர்கள் இருந்தார்களாம். அதுல ஒரு சீசன் என்ன செஞ்சிட்டான்? தாவீத காட்டி கொடுத்துட்டான். இயேசுநாதர் தாவீதின் குமாரன்னு சொல்றது காரணம், அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் சொல்ல காரணம் அவர் யூத வம்சத்தில் வந்ததுக்காக மாத்திரமல்ல, தாவீதை போலே 12 சீசர்கள் என்ன செய்திருந்தாராம்? வைத்திருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சிருந்தாராம் 12 சீசர். இவர்கள் யாருங்க? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவர்கள், இந்த 12 பிரதான சீசர்கள். அல்லேலூயா. அதே போல இங்க வந்தவங்க மீன் பிடிக்கிறவங்க, ஆயத்துறையில் உள்ளவங்க, எல்லாம் வேலை பார்த்துருக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்கன்னு அவங்களெல்லாம் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். கொண்டு வந்து பயிற்றுவித்தார். இங்க தாவீதுக்கு மிக பிரதானமான 3 சீசர்கள் இருந்தாங்க. 12ல் 3 மிகவும் பிரதானமானவர்கள். அதே போல இயேசுநாதருக்கும் 12ல் 3 மிகவும் பிரதானமானவர்கள் இருந்தார்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு. அதுபோல் அங்கேயும் 3 பேர் பிரதானமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா தாவீது வாழ்க்கை நிழலாட்டமாய் இருந்தாலும் இயேசுநாதர் வாழ்க்கையில் நடக்க போகிற அத்துணையும் அவர் வாழ்க்கையில நிறைந்திருக்குதுன்னு சொல்றாங்க. முன் அறிந்து அவர் வாழ்க்கை அப்படியே செதுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இவங்களும் வருத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சு? இளைப்பாறுதல் தாவீதனுடைய வந்த பொழுது உண்டாச்சு. அல்லேலூயா. இந்த அதுல்லாம் கெபி மரணத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. தாவீது என்ன செய்யலாம்? விழுந்தவனை போல கெபிக்குள்ள இறங்கி மறுபடி எழும்பி வரான். ஒரு சேனையோடு எழும்பி வந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதருக்கு அதுல்லாம் கெபி இயேசுநாதருடைய கல்லறைக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசுநாதர் என்ன செய்தாரு? தாவீது தனியே ஓடி வந்து இந்த கெபில இருந்தா, அவர் புறப்படும் போது எப்படி புறப்பட்டான்? ஒரு பெரிய சேனையா. இயேசுநாதர் எப்படி போனாருங்க? மரித்து அவர் கல்லறைக்குள்ள போனாரு. திரும்ப அந்த குகைக்குள்ள கெபிக்குள்ள தனியா போனவர் திரும்ப எழும்பி வரும் பொழுது அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சேனையாய் எழும்பும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, வருத்தப்பட்டவங்க ஒண்ணும் இல்லாதவங்க அவருடைய சேனையா எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லாமன்னு சொன்னா இன்னொரு பேரு அவர்களின் சாட்சி. யூதாட்ட கேட்டா சொல்லுவான், நான் ஒரு காலத்துல எல்லாம் இழந்து போய் என்ன செஞ்சேன்? இங்க வந்து கிடந்து அழுதேன், புலம்பனேன். ஒரு நாள் வம்சமே முடிஞ்சிருச்சுன்னு புலம்பனேன். திரும்ப அந்த கெபியை விட்டு எழும்பி கிளம்பி எங்க அப்பா கிட்ட போகும்போது யூதாவுக்கு பாறை சேரான்ற என்ன செய்து
2 வம்சத்தின் புத்திரர் உண்டாயிருந்தாங்க. என் வம்சம் என்ன செஞ்சிச்சு? பட்டு போயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா எழும்பும் போது என் சுகவாழ்வு துளிர்த்து இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாவீது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கெபிக்குள்ள போய் இறங்கினா, அங்க அவனுக்கு சிங்காசனம், அங்க அவனுக்கு ஒரு சேனை, அவனுக்கு ஒரு இராணுவம் எல்லாம் உண்டாகி மேல எழும்பும்போது எப்படி எழும்பினா? ஒரு ராஜ சேனையாய் எழும்பினா. அல்லேலூயா. இப்ப துக்கம், இப்ப வியாதி, இப்ப வறுமை, இப்ப கஷ்டம், இப்ப குறைவு போல விழுந்தது போல உங்களுக்கு காணலாம். ஆனா நீங்க எழும்பும் போது ராஜ கம்பீரத்தோடு ராஜ சேனையாக என்ன செய்வீங்க? சேனையா நீங்க எழும்ப போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க இங்க இருந்து எழும்பும் போது ஒரு ராஜாவா, ஒரு ராஜ சேனையா, ஒரு தலைவனா தான் இங்க இருந்து கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உருவாக்குற உழைக்களம், பயிற்றுவிக்கிற பயிற்சி களம், கிட்டத்தட்ட குறைஞ்சது 6 மாசம், அதுக்கு மேல தீவிர பயிற்சி. தாவீது இந்த ஒடுக்கப்பட்டவன், ஒண்ணுக்கும் இல்லாதவனுக்கு என்ன செய்தார்? பயிற்சி கொடுத்தார். தீவிர பயிற்சி. அற்பமாய் பார்க்கிற, ஒரு மண்மேடாய் பார்க்கப்படுகிற அந்த அதுலாம் ஒரு மறைவிடமாய் பார்க்கப்படுகிற, ஒன்றுமே இல்லாத வெறுமையா பார்க்கப்படுகிற இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது. வெறுமையாய் அற்பமாய் வந்த உங்களை கர்த்தர் எப்படி உண்டாக்குறார்? ராஜ அபிஷேகத்தோட கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தலைமைத்துவ அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உருவாக்குறார். இங்க இருந்து எழும்பும் போது ஒரு ராஜாக்களாக, ஒரு தலைவர்களாக, ஒரு தரிசனத்தை உடையவர்களாக, தலைமைத்துவ அபிஷேகத்தோடு கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒருவன் 1000 பேரையும், 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவர்களாக எழும்புவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விழுந்து போகவில்லை, நீங்க மறைந்து போகவில்லை. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். கர்த்தர் மறைய பண்ணல, கர்த்தர் உங்களை பிரபல்யமாக்குகிறார், பிரகாசிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால யூதாவுக்கு ராஜாதிபத்தியம் இந்த தாவீதின் மூலம் என்ன செய்கிறது? ஆமா, அந்த ராஜ அபிஷேகம் வெளிப்படுது. அந்த ராஜ சிங்காசனம் வெளிப்படுச்சு. அந்த ராஜ மேன்மை என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டது. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாதி ராஜாவுடைய மேன்மை, ராஜாதி ராஜாவுடைய ராஜரிக அபிஷேகம், ஆசரித்துவ வல்லமை, தலைமைத்துவ அபிஷேகம் இந்த நாட்களிலே, இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல உங்களை கொண்டு வெளிப்பட போகிறது. உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இங்க வந்ததுக்கு அற்பமாய், ஏளனமாய், பரிதாபமாய், ஒன்றுமில்லாத வெறுமையாய் பார்க்கப்படுகிற இந்த ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? பயிற்றுவிக்கிறார். வெண்கல வில்லும், வெண்கலத்துக்கு மேல ஸ்ட்ராங்கானது, உறுதியானது இல்லை. இரும்பு ரொம்ப கடினமாக இருந்தாலும் ஆனா உடைஞ்சிரும். வெண்கலம் ஈஸியில் என்ன செய்யாது? உடையாது. அவ்வளவு வலிமையுள்ள, உன்னதமான வலிமையுள்ள வில்லும் தாவீதின் கையால உடையும்படிக்கு, வளையும்படிக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். உங்களுக்கு முன்பதாக எதுவும் எதிர்த்து நிற்கவே, அல்லேலூயா சொல்லுங்களேன், எதுவும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை யோசுவாவுக்குள்ள வச்சிருந்தாரு. அவருக்கு சொன்னாரு, ஒருவன் உன்னை என்ன செய்ய முடியாது. அதே போல எதிர்த்து நிற்க முடியாத அபிஷேகத்தை, பயங்கரமான காரியங்களை செய்கிற மகத்துவம் உள்ள அபிஷேகத்தை நம் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகவே இந்த மறைவான, அற்பமாய் பார்க்கப்படுகிற, ஒன்றுமில்லாத வெறுமையாய் எண்ணப்படுகிற, எந்த பிரயோஜனமற்ற இந்த இடத்துல, பார்வைக்கு அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேசங்கள் அசைக்கிற, தேசங்கள் அசைய பண்ணுகிற மாவீரர்களாய், கர்த்தரின் சேனையாய், சாத்தானுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்குகிற, சாத்தானுடைய ராஜ்யத்தை நிர்மூலமாக்குகிற, தேசங்களில் அழித்தெறிந்து தேவராஜ்யத்தை பலமாய் கட்டி எழுப்புகிற மகா பெரிய மாவீரர்களாய், ராஜரீக அபிஷேகம் உள்ள ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேசங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தேசங்களும் மண்டியிடும்படிக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் தரிசனம் உலகத்தை அசைய பண்ண போகிறது. தேசங்களையும், கண்டங்களையும், மாநிலங்களையும், மாவட்டங்களையும் அசைக்க போகிறது கர்த்தருக்காக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.